வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பொது அறிவு கேள்விகள் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வந்து ஒரு சீரீஸாகவே கொண்டு போகலாம். 2013, 14 அப்படின்ற எல்லா இயரோட கொஷின் பேப்பர்ஸும் வரிசையாக பார்க்கலாம். இந்த சீரீஸ் கூடவே இனி வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வகையில் இம்பார்ட்டண்டான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஐஎன்எம் அப்படின்ற எல்லா டாப்பிக்குமே வந்து வரிசையாக வந்து தனித்தனி கொஷின்ஸாக பார்க்கலாம். டோட்டலாக 2000 கொஷினே ஒரு சீரீஸாக வந்து கொண்டு போனோன்னா குரூப் 4க்கு வந்து ஒரு ரிவிஷனுக்கு நல்லா யூஸ் ஆகும். ரிவிஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லேருந்தே கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. 75 கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து இந்த இதுலேருந்தே கேட்டுருவாங்க. நான் அந்த அளவுக்கு தான் வந்து கொஷின் எடுத்திருக்கோம். ஸோ வந்து எல்லா இம்பார்ட்டண்டான கொஷின்ஸும் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அப்படின்ற எல்லா கொஷின்ஸுமே அந்த 2000 கொஷின்ஸில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நம்ம தனி சீரீஸாகவே பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து யூடியூப் சேனலில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த 2000 கொஷின்ஸுமே வந்து நம்ம ஒன்லைனராகவே கொண்டு போயிடலாம். அதுக்கான பிடிஎஃப் வேணும்னாலும் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த ஒன்லைனர் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போவே படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷனோட ஒரு டைம் ரீட் பண்ணால் நல்லா நமக்கு வந்து மெமரைஸ் ஆயிரும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அது கூடவே டாபிக் வைஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் வந்து நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதுவும் உங்களுக்கு வந்து குரூப் 4ஓட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது குரூப் 4ஓட 2013 கொஷின் பேப்பர். அதுலேருந்து நம்ம பொது அறிவு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 வாக்கியத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஏற்றிய வென்ட்ரிகுலர் வால்வுகள் மூடுவதால் லப் என்ற ஒலி தோன்றுகிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் டப் என்ற ஒலி தோன்றுகிறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 2மே வந்து சரிதான். ஸோ வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஷின், இரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை பெயரிடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் கே அண்ட் கால்சியம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஆர்என்ஏவோட டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏவோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2, 3 மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வருஷப்படி எது வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஒன் வந்து டியூசி வளையம், செகண்ட் ஒன் வந்து எதிர்கோடான் வளையம், தேர்ட் ஒன் வந்து டிஹெச்யூ வளையம். நெக்ஸ்ட் கொஷின், ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆக்சிஜன். அதே இது வந்து உட்கொள்ளப்படும் வாயுன்னு கேட்டிருந்தாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. ஆகஸ்ட் சலுகை, சிஆர் திட்டம், வேவல் திட்டம், இடைக்கால அரசாங்கம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆகஸ்ட் சலுகை வந்து 1940, சிஆர் திட்டம் வந்து 1944, வேவல் திட்டம் வந்து 1945, இடைக்கால அரசாங்கம் வந்து 1946. நெக்ஸ்ட் கொஷினும் பொறுத்துக்க தான். இது என்ன கொஷின்னா, நேரு அறிக்கை, 2வது வட்ட மேஜை மாநாடு, தனிநபர் சத்தியாகிரகம், அட்லி பிரபுவின் அறிவிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரு அறிக்கை வந்து 1928, 2வது வட்ட மேஜை மாநாடு வந்து 1931, தனிநபர் சத்தியாகிரகம் வந்து 1940, லாஸ்டாக இருக்க அட்லி பிரபுவின் அறிவிப்பு வந்து 1946. நெக்ஸ்ட் கொஷின், கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று, 1910ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார். காரணம், கப்பலோட்டிய தமிழன் என்று வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அழைக்கப்பட்டார். இதுக்கான ஆன்சர் ஏ தவறானவை, ஆர் உண்மையானவை. அதாவது கூற்று தவறானது, காரணம் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்களா. கூற்றில் என்ன தவறுன்னு பார்த்தோன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்கிய ஆண்டு வந்து 1906ஆம் ஆண்டு. இதில் வந்து 1910ன்றது தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வ.உ.சி. எட்டயாபுரத்தில் பிறந்தார், அன்னிபேசன் பிரம்மஞான சபையை தொடங்கினார், பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணமடைந்தார், 4th ஒன் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் வந்து
ஈவே ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4th ஒன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ வந்து ஆப்ஷன் தவறானது என்னதுன்னு கேட்டிருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 தவறானவை. இதில் சரியான கூற்று என்னென்னு பார்த்தோன்னா வ.உ.சி வந்து ஓட்டப்பிடாரத்தில் பிறந்திருப்பார். நம்ம பாரதியார் தான் எட்டயபுரத்தில் பிறந்திருப்பார். நெக்ஸ்ட்டு அன்னிபெசன்ட் வந்து பிரம்மஞான சபையை தொடங்கினார்னு கொடுத்துருக்காங்க. பிரம்மஞான சபை வந்து கடுப்லாவட்ஸ்கியாலையும் கர்னல் ஆல்காட்டாலையும் 1875 தான் நிறுவப்பட்டது. அதில் வந்து அன்னிபெசன்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இறந்தார்னு கொடுத்துருக்காங்க, மரணம் அடைந்தார்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார் ஆக்சுவலாக வந்து திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு இல்லத்தில் தான் வந்து கடைசியில் இறந்துருப்பார். அதுவும் எதனால் இறந்தார்னா திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி கோயில் யானை வந்து அவரை தாக்கிரும். அதுக்கப்புறம் அவர் வந்து கடும் வயிற்று கடுப்பு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். கடைசியில் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் வந்து 11ஆம் தேதி வந்து திருவல்லிக்கேணியில் இருக்க தனது இல்லத்தில் வந்து இறந்திருப்பார். ஸோ பாரதியார் இறந்தது வந்து திருவல்லிக்கேணியில், பாண்டிச்சேரியில்ன்றது தவறான கூற்று. வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் இந்த மாதிரி தவறான கூற்றுக்கான சரியான ஆன்சர்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வந்து கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். அப்படி இல்லை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதையும் சொல்லிடுங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின்லேயும் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாது எதுன்னு பார்த்தோன்னா முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வந்து வெண்மை புரட்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வந்து வெள்ளி புரட்சி. வெண்மை புரட்சிக்கான ஆன்சர் என்ன வரும்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தான் வெண்மை புரட்சிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறானவைகள் எவைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 தவறு. 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2nd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 3rd and 4th மட்டும் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து மேக்ஸில் சின்னதாக திட்ட விளக்கத்துக்கு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வருடம் அதன் முந்தைய வருடத்தை காட்டிலும் இந்தியாவில் ஏழ்மையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதில் வருடமும் மேலே கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஏழ்மையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை வந்து மில்லியன் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1973 to 74 வரைக்கும் 321 இருந்திருக்கு. 87 to 88 வந்து 307 இருந்திருக்கு. 93 to 94 வந்து 320 இருந்திருக்கு. லாஸ்ட்டாக 99 to 2000 ஆண்டில் வந்து 260 ஆகியிருக்கு. இதில் நம்மளே பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து 321லேருந்து செகண்ட் வந்து 307 மில்லியனாக வந்து குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 307 மில்லியன்லேருந்து 320 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வந்து 320 மில்லியன்லேருந்து 260 மில்லியன் வந்து ஏழ்மையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க கேட்டிருக்க கொஷின் படி பார்த்தோன்னா எந்த வருடம் அதன் முந்தைய வருடத்தை காட்டிலும் இந்தியாவில் ஏழ்மையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து 1993 to 94 தான் வந்து அதிகரித்துள்ளது. ஏன்னா வந்து 307லேருந்து 320 மில்லியனாக வந்து ஏழ்மையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கிறது வந்து 93வது வருடம் தான். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது. கூற்று வந்து சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காரணம். 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் இந்தியா சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்டது. காரணமும் சரியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஃபஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை வந்து திட்டங்கள் போடுவாங்க. அந்த திட்டங்கள் வந்து அந்த 5 ஆண்டு முடியறதுக்குள்ளே நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது வந்து சீனா இந்தியா போர் வந்துச்சு, அப்புறம் வந்து பாகிஸ்தான் இந்தியா போர் வந்துச்சு. அதனால அந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து சில திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியாமல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கொஷினுக்கு கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷினுமே வந்து கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. கூற்று சரியாக தான் கொடுத்துருக்காங்க. காரணம் எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு. ஸோ வந்து அலைகளின் சீற்றத்தை குறைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றுள் எதில் மின்னூட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலைமின் வண்ணம் தெளித்தல். நெக்ஸ்ட்டு. 2 தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே. இது வந்து நார்மலாக சின்ன மேக்ஸ் தான். இதுக்கான ஆன்சர் 4:1. ஆப்ஷன் ஏ 4:1 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்.
தொலை நுண்ணுணர்வு விண்கலன்களை அது விண்ணில் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழிருந்து மேலாக அடுக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3421 ட்ரையோஸ், லான்சாட், ஸ்பாட், ஐஆர்எஸ். இதில் நமக்கு ட்ரையோஸ்க்கு மட்டும் இயர் தெரியல, அதுக்கான இயர் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லான்சாட் வந்து 1972, ஸ்பாட் வந்து 1986, ஐஆர்எஸ் வந்து 1988. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பயோஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதாவது உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறானது, பொருத்தமற்றது. ஏன்னா நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. அதாவது நந்தாதேவி தேசிய பூங்கா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நிலச்சரிவும் வெள்ளமும். இதில் நம்ம எடுத்தோடனே ஆப்ஷனெல்லாம் எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எரிமலை வெடிப்பு. இது முக்கால்வாசி வந்து பூமி வந்து வெப்பமயமாகிறதுனால எரிமலை வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எரிமலை வந்து கடற்கடியில் இருக்க எரிமலை வெடிக்கிறதுனால நமக்கு ஆழிப்பேரலைகள் வரும். ஸோ வந்து ஆழிப்பேரலைகள் வர்றதுக்கு வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ வந்து ஆப்ஷன் பியையும் டியையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி நிலநடுக்கம் ஆப்ஷன் சியுமே அது கூட இன்டர் ரிலேட்டடானது தான். நான் வந்து எரிமலை வெடிக்கும் போது நிலநடுக்கம் ஏற்படலாம், ஆழிப்பேரலைகள் வரும்போது கூட நிலநடுக்கம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, உரம் பற்றிய கூற்றுகளில் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 and 2 வந்து சரி. அது வந்து விலை குறைவாக கிடைக்க வேண்டும் அதுன்றது சரி. அது தாவரங்களால் எளிதில் உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும். இந்த 2 கூற்றுமே சரி. 3வது கூற்று வந்து அது நீரில் எளிதில் கரையக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீரில் எளிதில் கரைய வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 இந்த 2 கூற்றும் வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களின் குழுமத்திற்கு பொருந்தாததை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் யூரியா. நெக்ஸ்ட் கொஷின், உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? இதுக்கான ஆன்சர் ஃபாத்திமா பிவி. இதெல்லாம் வந்து ஜிகே கொஷின். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்க வேண்டிய கொஷின்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸ்க்கு கேட்குற கொஷின். ஸோ வந்து இது வரைக்கும் படிக்கட்டாலும் இப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி வந்து ஃபாத்திமா பிவி. நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் வந்து கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று, நிர்வாக சீர்திருத்த ஆணையம்தான் லோக்பால் மற்றும் லோக் அதாயுக்கை ஏற்படுத்தியது. காரணம், இது சுதந்திரமாக செயல்படுகிறது. இதில் அரசியல் சாராதவர்கள் உள்ளனர். இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரியானவை. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் 1, 2, 3, 4 வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டில் இருக்க ஆர் வெங்கட்ராமன் வந்து 8வது குடியரசுத் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் தான் இருக்கிறதுலே வந்து வயதான குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 10வது குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன், கேஆர் நாராயணன் தான் முதல் தலித் குடியரசுத் தலைவர். லாஸ்ட்டாக வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து முதல் அறிவியல் விஞ்ஞானியாக இருந்த குடியரசுத் தலைவர். அது மட்டும் இல்லாமல் 11வது குடியரசுத் தலைவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் 8வது, 9வது, 10வது, 11வது குடியரசுத் தலைவர்களோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், போபால் துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. அதாவது போபாலில் விஷவாயு கசிவு எப்போ வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1984. நெக்ஸ்ட் கொஷின், அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின். இது தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த வீடியோவில் டோட்டலாக வந்து 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதுவுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆப்ஷனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பார்த்துருக்கோம். அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணுறது, அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர்ஸ் என்னது, அதுக்கான கொஷினும் என்னவாக இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து 2013 குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸு. இதில் வந்து பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இதுவே வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து வீடியோ போகுது. ஸோ அதனால தான் இதில் வந்து 25 கொஷின்ஸோடு நிறுத்திட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அல்லது ஆப்ஷனுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இதுவே ஓகே தான் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதே மாதிரியே வீடியோ கொண்டு போகலாம். பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவாக கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் குரூப் 4க்கான டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.